குழந்தைகளை பெத்துக்கிட்டீங்க? அசிங்கமா இல்ல? அசிங்கமா இங்கே எவ்வளவு கத்துறீங்க, வீட்டுல எவ்வளவு படிங்க, அந்த பொண்ணு குழந்தைங்க உங்களை பார்த்து எவ்வளவு அதுங்களுக்கு எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகும் படிக்கணும் அவங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறது சரியில்லை மேடம். என்ன பேசுறது சரியில்லை? நீங்க பேச சரியா? பொண்ணு குழந்தைகளை வந்து அதுக்காக பேசுறீங்க நீங்க. கொஞ்ச நேரம் நீங்க பேசணும்னா அவரு அட போமா, யாருமா அவர் எனக்கு? யாருமா அவர் எனக்கு? இதெல்லாம் எனக்கு இதுவே கிடையாது. சரி, அவங்க பேசுறாங்களா? அப்ப அவங்க சப்போர்ட்டா பேசலையா? யார் மேடம்? மேடம் நான் அது சொல்ல வரல. நீங்க வந்து என்ன ரொம்ப உங்களுக்கு குழந்தை இல்ல இருங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஆமா, நீங்க தான் பெரிய தியாகி. நாங்க ஒத்துக்கிறோம். போங்க. தியாகி இல்ல, யா குழந்தைகளுக்கு நான் தாய். தாயி வனா நான் எதுமே தாயா இருந்தா இப்படி பேசவே மாட்டீங்க. ரெண்டு குழந்தைக்கு நான் தாய். நானு ஒரு தாய்க்கு நீங்க அந்த குழந்தைகளுக்கு உதாரணமா நீங்க இருக்கணுமா மேடம்? நான் கேட்கணும். அதுதான் தாய். நீ தப்பா நடந்தா இந்த வீட்ல வந்து தப்பா நடந்தீனா இன்னொருத்தி கூட கூட்டி வந்து வச்சிரு. அவள சொல்றேன், நான் உனக்கு செய்றேன், நான் உனக்கு எல்லாம் பண்றேன். சரி, அப்ப நான் கேட்டு நிக்கணுமா? அப்ப நான் கேட்க கூடாது நீங்க சொல்றீங்களா? அப்படியே இது பாக்கியலட்சுமிமா அவர் நல்லவர்னு சொல்லுங்க. முதல்ல அமைதியா அவங்க பாக்கியலட்சுமி. நீங்க சைக்கிள் யாருமே சர்டிபிகேட் அவருக்கு கொடுக்கல. அவருக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்கல. நல்ல தகப்பன் சொல்றா. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க பாக்கியலட்சுமி, இருங்க. கொடுங்கம்மா, நீங்க சர்டிபிகேட் கொடுங்கம்மா. கொடுங்கம்மா, விடுமா. எவ்வளவு பாத்துட்டேன், சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி என் வாழ்நாள் நான் எழுதுறது தானே. நல்ல தகப்பன் நீ சொல்றல, அதுவே இருக்கட்டும். ஆனா இவன் நல்லவன், நான் கொடுக்க மாட்டேன். கண்டவன் வீட்டுல கூட்டு வந்து என்ன மானங்கரை ஆக்கினா தெரியுமா? அவ ஆத்தாரு 10 பேர் கூட்டு மானபங்க படுத்து வீட்டுக்கு தெரிஞ்சுனா அதே மாதிரி செஞ்சா மாதிரிவன். ஆத்தாளுக்கு தப்பாத பிறந்த புள்ள அவன். ஏன் அவன் இன்னும் அவன் நல்லா இருக்கிற மூஞ்சி மகர